போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம் மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு தாது மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். தாது மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு தாது மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். தாது மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். கனிம திட்டத்தில் கதிர்வீச்சு இல்லை. தாது மணல் கனிம திட்டத்தில் கதிர்வீச்சு இல்லை. கொடுத்திடு கொடுத்திடு கொடுத்திடை தடுக்காதே. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தடுத்திடு 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 தடுத்திடு. பொதுமக்களிடம் அரசியல் கட்சிகளின் அவதூறுகளை தடுத்திடு. பொதுமக்களிடம் அரசியல் கட்சிகளிடம் அரசியல் கட்சிகள் அவதூறுகளை தடுத்திடு. பொதுமக்களிடம் அரசியல் கட்சிகளின் அவதூறுகளை தடுத்திடு. அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித பாதுகாப்பு கழகத்தினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பு சோதரர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பெருமை சேர்க்கின்ற விதமாக வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வருகை தந்து இந்த இயக்கத்தின் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, இந்த திட்டம் ஏன் கிடப்பில் போடப்படுகிறது, ஏன் மாற்று கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற இந்த இயக்கத்துடைய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்த இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு பெருமையோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி டாக்டர் அட்வொகேட் உஷா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர வார்டு வாகன ஓட்டுநர்களே, மீடியாத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மனித பாதுகாப்பு கழகத்துடைய சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றிகள் இந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை பற்றிய ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விளைகின்றேன். சுத்திகரிப்பு அணு கனிம வள சுத்திகரிப்பு ஒரு ஆலையானது நீண்ட காலமாக அதாவது 2021 இருந்து மணவாளக்குறிச்சியில சிறப்பா செயல்பட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுய லாபத்துக்காக ஏதோ ஒரு வகையில் சுய லாபத்திற்காக தாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பது நோக்கத்திற்காக ஒரு சில காரணங்களை காட்டி பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியிலே ஊடுருவ செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த திட்டத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னத்தை எடுக்கிறாங்க, மணல் தோண்டி அதுல கனிம வளத்தில் சொல்லப்படுகின்ற 1-2 துத்த நாகு இதுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட் ஆல்ஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை இங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது எடுக்கிறதுனால 1144.618 சதுர கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில கதிர்வீச்சு அதிகமா இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுவும் கடற்கரை கிராமங்கள்ல கதிர்வீச்சு மிக மிக அதிகமா இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு சில கிராமங்கள்ல 2.8, ஒரு சில கிராமங்கள்ல 6.4 இப்படி போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த கதிர்வீச்சு அதிகமா வரும்போது அங்க என்ன உருவாகும்னா கந்தகம், மிகப்பெரிய வெப்பசலனம் போன்று அழிவு, மனித உயிர்களே வாழ முடியாத ஒரு நிலையை இந்த கதிர்வீச்சு உருவாக்கும். வருங்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு அழிவை உருவாக்கும். இதை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்துடைய வல்லுநர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கடற்கரை கிராமங்களில் எங்கெங்கே என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, கதிர்வீச்சு எப்படி இருக்கிறது, இது இயற்கையாக வருகின்ற கதிர்வீச்சு, அதாவது செயற்கையாக வருகின்ற கதிர்வீச்சுக்கு தளங்களை பூமியில் இருந்து எடுத்தாக வேண்டும், மாற்றணும் இல்லையா? அதைத்தான் இந்த நிறுவனமானது செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க? அது மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, அரசியல்வாதிகளும் சரி எல்லாம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா ஒண்ணு வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவில் 28 மாநிலத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம், ஏன்னா படித்த மாவட்டம், பண்புள்ள மாவட்டம். ஆனா நாம தான் இங்க முட்டாளாகிட்டு இருக்கிறோம். காரணம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். ஆனால் நமக்கு நாமே குழி வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். சில விஷயம் எப்படிங்க திட்டம் வரும்? எல்லாரும் சொல்றாங்க மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வரல, மாநில அரசு செயல்படுத்தல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிதான் ஒரு திட்டம் வந்தாதான் நம்ம அதை உடனே முடக்கிறோமே. ஒரு திட்டத்தை கால் மூட விட மாட்டோம். கால் மூடி 4 அடி நடக்கட்டு, அவன் நொண்டியா நல்லவராக தெரிஞ்சுப்போம். ஆனா நீ அதையும் விட மாட்டீங்க. ஏதாவது ஊழல் செய்து குழப்பம் செய்து அதுல 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாமா எங்கள்
குறுகிய மனப்பாங்கோடு செயல்படுவதனால இந்த திட்டம் இன்னைக்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. 11 மாத காலம் தான் இந்த திட்டத்துடைய ஒரு அனுமதி. ஆனால் யாரு செய்த புண்ணியமோ தெரியல, மீண்டும் ஓராண்டு காலம் அந்த சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10/7/2000, அதாவது அந்த திட்டத்துடைய பிளானிங், அந்த திட்டத்துடைய விதிமுறைகள், அந்த திட்டத்துடைய செயலாக்கம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னோக்கி படிச்சு பார்ப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெளிவா சொல்லிருக்காங்க. 3-4 பக்கம் கொடுத்துருக்காங்க, மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்காங்க. நாங்க தோன்றது வெடி வச்சு தகர்க்கல. எவ்வளவு அழகா சொல்றோம் பாருங்க. வெடி வச்சு தகர்க்கலங்க, வெடி வச்சு தகர்த்தா அதிர்வு உருவாகும். ரைட்டா? அத வெடி வச்சு நாங்க தகர்க்கல. நம்ம வீட்டுக்கு பவுண்டேஷன் போடுற மாதிரி கிட்டாஜி வச்சு தோன்றோம். பவுண்டேஷனை தோண்டி அதுவும் எங்க தோண்டணுமா, இந்த சொன்னல அளவு 1144.618 சதுர கிலோமீட்டருக்கு அவுட்டோர்ல இருக்கக்கூடிய உள் நிலப்பகுதிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். கடற்கரை கிராமங்கள் பாதிக்கப்படும் சொன்னாங்க இல்லையா? கடற்கரை கிராமங்கள் எப்படி பாதிக்கப்படும்? இந்த 1144.618 சதுர கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய உள்பகுதியில தான் இந்த ஆய்வு நடக்குது. இருக்கீங்களா? இல்ல. அப்போ அந்த உள்நிலத்துல இருந்து, அது மட்டுமல்ல, உள்நிலத்துல சும்மா போய் தோண்டல. அந்த உள்நிலம் யாருக்கு என்று கேட்டு அந்த நில உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்று, முறையாக அனுமதி பெற்றுத்தான் இந்த கனிம வளத்தை அவர்கள் அணுக்கனிம கலவை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இது மட்டுமல்ல, இதனால இது ஒரு சாராம்சம். இது மட்டுமல்ல, போகும் கன்னியாகுமரி மாவட்டம் உயர்ந்த மாவட்டம் சொன்னது போக மதுவினால் தள்ளாடும் குமரியாக மாறிவிடக் கூடாது. இதெல்லாம் உற்று நோக்கித்தான் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு ஆலையை உருவாக்கி, அது 2021 உருவாக்கிட்டாங்க. இந்த ஆலை சிறப்பா செயல்படுத்தி, யாருக்கு ஏதாவது அழிவு இருந்தா நீங்க சொல்லலாம். இதனால ஆதாரம் சொல்ல முடியுமா? ஆனா இந்த நிறுவனம் அழகா ஆதாரத்தை சொல்றான். அழிவு கிடையாது, இந்த மாதிரி நாங்க பண்றோம், இந்த நாங்க போட்டிருக்க விதிமுறை மீறி ஒரு படியாவது நாங்கள் தாண்டுவோம் என்று சொன்னால் நீங்க எங்களுக்காக எதிர்ப்பு கேட்கலாம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க சொல்லி ஆணித்தரமா சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் புல்லுருவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது எட்டப்பராக யூதாஸாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காசுக்காக எதையும் செய்ய துணிந்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்னைக்கு குமரியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கணும். ஏன் இவ்வளவு இயக்கங்கள் இருந்த இடத்துல மனித பாதுகாப்பு கழகம் மட்டும் இதை கையில் எடுத்திருக்கு சொன்னா மக்கள் மேல உண்மையால அக்கறை உள்ள ஒரு இயக்கம். அதனால தாங்க இன்னைக்கு துணிச்சலோட நாங்க வெளியே வந்திருக்கோம். சில உண்மையை சொல்லி ஆகணும் கேட்டேன். இது போராட்டத்தோடு நிற்காது. இனி வீடு வீடாக தெருமுனை சந்திப்பு நடத்த போறோம். வாகன பிரச்சாரம், கழகத்தின் போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம். மத்திய அரசே மாநில அரசே, மத்திய அரசே மாநில அரசே, மத்திய அரசே மாநில அரசே, மத்திய அரசே மாநில அரசே, தார்மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும், தார்மணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். இல்லை 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 இல்லை, தாதுமணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை, தாதுமணல் திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை, இல்லை 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 இல்லை, தாதுமணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை, தாதுமணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை. கொடுத்திடு கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு, கொடுத்திடு கொடுத்திடு, கொடுத்திடு கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு. தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தாதுமணல் திட்டத்தை தடுக்காதே, தாதுமணல் திட்டத்தை தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தாதுமணல் திட்டத்தை தடுக்காதே, தாதுமணல் திட்டத்தை தடுக்காதே. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, தாதுமணல் கனிம வள திட்டத்தை தவறாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடு, தடுத்திடு, பொதுமக்களின் மத்தியில் அவதூறுகளை தடுத்திடு. அடுத்தபடியாக இங்கே மனிதவள பாதுகாப்பு கழகத்தினுடைய டாக்டர் ஜெய்மோகன் அவர்கள் தலைமையில் மாபெரும் போராட்டமானது மத்திய அரசு மாநில அரசு அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக வைப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது மக்களுக்கு மட்டுமல்ல, நமது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வரலாற்று பெற்ற ஒரு கனிம, அதாவது மணல் தாது கனிம வளம்னு சொல்லக்கூடிய ஐஆர்இ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆலை, குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு தெரிந்த ஒரு ஆலை மணாலக்குறிச்சி மணல் ஆலை. இந்த மணல் ஆலையில் அங்கு பல லட்சக்கணக்கான
ஊழியர்கள் எல்லாம் வேலை பெற்று ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இப்பவும் நிறைய ஆயிரக்கணக்கான ஏழைகளாக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே வேலை வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை முடக்குவதற்காக பல சதி வேலைகள் அரசியல் தலைவர்கள் மூலமாகவோ இல்லை அரசியல்வாதிகளின் பல ஊடுருவல்கள் மூலமாக அதை முடக்குவதற்காக ஏராளமான சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு நாட்கள் கழிந்த பிறகும் இதற்காக ஒரு அரசியல் தலைவர்களும் முன் வரவில்லை. ஆனால் இப்பொழுது அண்ணன் டாக்டர் ஜெய்மோகன் அவர்கள் மக்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்தி அது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அருமையாக செயலாற்றி இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக அரசுக்கு தெரிய வேண்டும் என்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதற்கு இந்த போராட்டத்தில் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எங்கள் கோரிக்கை என்பதை சொல்லி குமரி மாவட்ட இளைய சமுதாயத்திற்கு வாழ்வாதாரமாக பணி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த இயக்கத்துடைய நோக்கம், அதனால் மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை குறித்து மனித பாதுகாப்பு கழகத்துடைய எங்கள் வழிகாட்டி பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி அட்வொகேட் உஷா அவர்கள் உங்கள் மத்தியிலே கருத்துக்களை பதிவு செய்வார்கள். மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே மணவாளக்குறிச்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐஆர்இ மணல் ஆலையானது, தாது மணல் எடுக்கும் கனிமவளம் மணல் ஆணையானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்களையும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நல்ல கருத்துக்களை கூற இருக்கின்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி ஜெய்மோகன் அவர்களையும், மனித பாதுகாப்பு கழக அனைத்து கழக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளையும், மகளிர் அணியினரையும், பொதுமக்களையும் மற்றும் இங்கு ஆங்காங்கே கேட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இந்த ஐஆர்இ நிறுவனத்தின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குமரி மாவட்டத்திற்கு ஏற்கனவே ஒரு விமான நிலையம் வர இருந்ததையும் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகளினால் வரவிடாமல் செய்து விட்டார்கள். அது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுப்பதற்காக வர இருந்த விழுங்கம் துறைமுகம், அது இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். விழுங்கம் துறைமுகத்தை அரசியல்வாதிகளின் தலையீட்டாலும் சதித்திட்டம் தீட்டி அதையும் கேரளாவிற்கு கடத்திவிட்டார்கள். இதனால் இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு கிடைத்தது என்னவென்றால் வேலையில்லா திண்டாட்டம். இன்று எல்லாரும் படித்திருக்கிறார்கள். படித்த மாவட்டம், பண்புள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஆனால் படித்த ஒருத்தருக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. என்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட கேவலமான ஒரு அவலமான நிலை குமரி மாவட்டத்திற்கு வேற எதுவும் கிடையாது. விழுங்கம் துறைமுகத்துக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை எல்லாம் அங்க கொண்டு போய் அந்த மாநிலத்தை இன்னைக்கு டெவலப் செய்திருக்காங்க. அப்போ கேரளத்துல கிடைச்சிருக்கிற வேலை வாய்ப்பு அனைத்துமே நம்முடைய குமரி மாவட்ட இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. இன்று கடைசியாக இருக்கக்கூடியது ஐஆர்இ மணல் ஆலை மட்டும்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மிஞ்சி இருக்கு. இதையும் மத்திய அரசும் மாநில அரசும் கால நீட்டிப்பு செய்து கொடுத்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பறி போயிட்டா கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் இளைஞர்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். கஞ்சா போதை பழக்கம் அதிகமாகி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி விடுவார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மனித பாதுகாப்பு கழகம் மணவாளக்குறிச்சி அந்த
இறையாண்மை வந்து சும்மா இருக்கு. அதாவது ஒரு கட்டடம் கட்ட முடியாது, ஒரு தாவரங்களை வளர்க்க முடியாது, ஒரு சர்ச்சு கோயில் எதுவுமே கிடையாது, யாருக்குமே அந்த இடம் வந்து யூஸ் கிடையாது. அப்போ அரசாங்கம் இந்த ஐயாரி மணல் ஆலை மூலமாக அந்த மணல்ல இருக்கிற தாது பொருட்களை வந்து பிரிச்சு எடுத்துட்டு அந்த வேஸ்ட் மண்ணை வந்து அந்த இடத்திலேயே நிரப்பிடுறாங்க. அதனால பயன்படுத்த முடியாம இருக்கிற அந்த நிலத்தையும் இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்பெனிக்காரங்க இப்போ குறுகிய கால ஒரு அக்ரிமெண்ட்ல தான் மக்கள் கிட்ட போடுறாங்க. மக்களுடைய நிலத்தை வந்து கம்பல் பண்ணி போஸ்ட் பண்ணி நீ தந்துதான் ஆகணும், இவ்வளவு ஏரியாவை நீ எனக்கு தரதான் செய்யணும் அப்படி சொல்லி அவங்க வந்து வாங்கல. ஏற்கனவே இவங்களுக்கு தாது மணல் எடுக்கிறதுக்கு 1100 ஹெக்டேருக்கு மேல இடம் வந்து இருக்குது. மக்கள் விரும்பினா, பொதுமக்கள் விரும்பினா மட்டும்தான் அவங்க கூட 11 மாசத்துக்கு தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மணலை மட்டும் தாதுவை மட்டும் எடுத்துட்டு எடுத்த இடத்துல குழி தோண்டின இடத்துல அந்த மண்ணை நிரப்பி அந்த இடத்தை வந்து சமமாக்கிடுறாங்க. இப்படி சமமாக்குறதுனால பிரயோஜனம் இல்லாம இருந்த இடம் கூட இன்னைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு போய் என்னன்னு பாத்தீங்கன்னா கதிர்வீச்சுனால வந்து புற்றுநோய் வந்துரும், மக்கள் எல்லாம் அடைஞ்சிருவாங்க. இத்தனை வருஷமா அந்த ஆலை செயல்பட்டு இருக்கு. கதிர்வீச்சுனால இந்த ஆலையினால் வரக்கூடிய கதிர்வீச்சுனால எந்த ஒரு பாதிப்பும் அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு வரல. அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம வந்து கேள்விப்படவும் இல்லை. ஆனா இயற்கையாகவே அந்த கடப்புறங்கள்ல வந்து கதிர்வீச்சு அதிகமா இருக்குது. ஆனா அந்த தாது மணலை பிரித்து எடுத்த பிறகு அந்த கதிர்வீச்சினுடைய தன்மையானது குறைந்திருக்கிறது என்பதை மத்திய அரசின் ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு வேணும். கதிர்வீச்சு அதிகமா இருந்தது, இன்னைக்கு தாது மணலை பிரிச்சு எடுத்த பிறகு கதிர்வீச்சு இன்னைக்கு குறைவா இருக்குது. அதனால வந்து மக்களுக்கு நோய்வா என்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே அங்கு இல்லை. அதனால எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஆலையின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். ஒரு இளைஞர் கூட வேலை கிடைத்த ஒரு இளைஞர் கூட இனிமே வந்து போதைக்கு அடிமையாக கூடாது. போதை என்பது இல்லாத குமரி மாவட்டமாக இந்த மாவட்டம் மாற வேண்டும். அனைவர் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் தொடர்ந்து இளைஞர்களுக்காக மனித பாதுகாப்பு கழகம் குரல் கொடுக்கும் என்பதனை கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். போராட்டம் இது போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம். மத்திய அரசு மாநில அரசு தொடர்ந்து அனுமதி வேண்டும். இல்லை இல்லை, தாழ்மணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை. இல்லை இல்லை, தாழ்மணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை. கொடுத்திடு கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு. கொடுத்திடு கொடுத்திடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடு. மக்களுக்காக இங்கு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சொன்னது போல தள்ளாடும் குமரி தலைநிமிரும் குமரியாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தாதுமணல் ஆலை போன்ற உயர் நிறுவனங்களால் இளைய பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான நடத்தைகள் மாறிவிடும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கருத்திலே கொடுங்கள். தாய்மார்கள் அனைவரும், தகப்பமார்கள் அனைவரும், சகோதரர்கள் அனைவரும் இதை கருத்திலே கொண்டு இந்த திட்டத்திற்கு நம்ம மாவட்டத்திலே ஒரு திட்டம் எல்லாரும் சொன்ன அழகா சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டம் சாபத்து முன்னிருந்த மாவட்டமா இருக்குது. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரு, பாராளுமன்ற உறுப்பினரும் சரி, அவங்க வந்து நம்ம மாவட்டத்துல தொழிற்சாலைகள் வரணும், நம்ம மாவட்டத்துல படிச்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இருக்கணும், ஒருதும் கூட வேலை இல்லாம இருக்க கூடாது, எல்லாரும் வேலை வாய்ப்பு பெறணும், வருமானங்கள் அதிகமா வரணும், மாவட்டம் தலைமை வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க.
கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போகிய சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தூங்குறாரு. சட்டசபையில பாராளுமன்ற உறுப்பினர் தூங்குறாரு. என்னன்னு தெரியல. அங்க போனோம்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். மக்கள் குரலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் அங்க தூங்குறாரு. அதாவது சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹோட்டல்ல சாப்பிட போனாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்க பக்கத்துல கை போடுறான். எல்லா உறுப்பினரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது இவர் பக்கத்துல கை போடுறாரு. தாயில எது பக்கத்துல எதுன்னு கூட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த நிலை மாற வேண்டும் தான் நாம தான் விழித்துக் கொள்ள வேண்டும். தலைவர் சொன்னாங்க வெளிந்த துறைமுகம். ஒரு துறைமுகம் வரும்போது எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளவு வர்த்தகங்கள் நடக்கும், அதையும் வேண்டாம்னு சொல்லி பக்கத்து மாநிலம் கொண்டு போயாச்சு. இப்படி வரக்கூடிய திட்டம் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கே போய்கிட்டே இருக்கும். சாக்ஷாத் சட்டம் சொன்னாங்க, அது மாதிரி எழுத்துலதான் இருக்கு. அதையும் காணல. தலைவர்கள் சிலைகளே காணாம போகுது. ராத்திரி 12 மணி தலைவர் சிலை காணாது. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தகுதியான நிறுவனங்கள் மாறிட்டுங்க நம்ம மாவட்டத்துக்கு. அது நல்லது கெட்டங்க ரெண்டு அழகா சொன்னாங்க. நேர தெளிவா ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த மண் இந்த தாதை எடுக்கும் போது அந்த கதிர்வீச்சு குறைகிறது. 99.5 கதிர்வீச்சு குமரி கடற்கரையில இருக்கிறது. இதை வளர விட்டாதாங்க புற்றுநோய் வரும். இதை வளர விட்டாதாங்க கேன்சர் வரும். இந்த ஆஸ்பத்திரியில பாருங்க, 2021க்கு முன்னால ஒரு கட்சி தாரேன். 2021க்கு முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்துல கேன்சரோ புற்றுநோயோ இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? ஆனா இப்ப குறைஞ்சிருக்குது. காரணம் என்ன? தாது எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முழுசா தாது எடுக்கும் போது அந்த பூமியுடைய வீரியத்தன்மை கட்டுப்படும். அந்த வெப்ப கந்தகம் கட்டுப்படும், வீரியத்தன்மை கட்டுப்படும், நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகும். இதையெல்லாம் முதல்ல 6 அறிவு தானே ஆண்டவன் தந்திருக்கான். இந்த 6 அறிவோட ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்ப்போம். வீட்டுல உட்கார்ந்து தனிமையில சிந்திச்சு பாருங்க. இப்படி மனித பாதுகாப்பு கழகத்திலிருந்து 10 பேர் சட்டம் போட்டான். சில கருத்துக்களை சொன்னா அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தாது மணல் ஆலை கண்டிப்பாக வந்தாக வேண்டும் என்ற ஒரே ஒற்றை கோஷத்தை நாங்கள் கொடுப்பேன். இந்த குரல் கொடுத்து உங்களுக்காக முதல் கட்டமாக போராட்டம். ஆகவே இந்த விரிவான கருத்துக்களை என் அன்பு தலைவர், இந்த இயக்கத்துறை தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உங்களுக்கு ஒரு நட்சத்திரமாக தோன்றக்கூடியவர். தனி மனிதனுக்கு உடம்பில்லைன்னா ஜெகத்தை அழிப்பான்னு சொன்னா பாரதி. குமரிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உயிரையும் கொடுக்க தயார் என்று சொல்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற மனித பாதுகாப்பு கழகத்தினுடைய அன்பு தலைவர் டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் உங்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த மனித பாதுகாப்பு கழகத்துடைய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜான் முசன்ராஜ் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அமலன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் உஷா அவர்களே, மாநில அமைப்பாளர் சாலிம் ஜோசப் அவர்களே, நகர செயலாளர் ஜெகன் அவர்களே, ஜெரோம் அவர்களே, பால் வர்ணராஜா அவர்களே, மரியதாசன் அவர்களே, அனிதா அவர்களே, நாசரமணி அவர்களே மற்றும் செல்வன் அவர்களே, விஜய் சங்கர் அவர்களே, மற்ற மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு ஒரு பாட்டு உண்டு. எப்படின்னா, அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. அத சொன்னா வெக்க கேடு, சொல்லாவிட்டால் மானக்கேடு. அத சொன்னா வெக்க கேடு, அத சொல்லாவிட்டா மானக்கேடு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. அது ஏன் அப்படி பாடுறேன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல ஒரு மாவட்டம், ஒரு திறமையான மாவட்டம், படிப்பறிவு நிறைந்த மாவட்டம், எல்லோருக்கும் வழிகாட்டுற ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுற ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். உண்மையிலே மக்கள் எல்லாம் நல்லவங்க தான். எல்லா மக்களும் பொதுமக்களும் நல்லவங்க தான். பொம்பளைங்களும் நல்லவங்க, நல்ல பொம்பளைங்க, அமைதியான பொம்பளைங்க. அவங்கள குமிக்கிறாங்க. நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்கள குமிக்கிறாங்க.
இது யார் காரணம்? யார் காரணம்? ஏழை வெட்டி இல்லாம, தொழில் இல்லாம, அரசியல் சொல்லக்கூடிய சில ஊதாரிகளின் வேலைகளால் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் சீரழிஞ்சுகிறாங்க. அப்படிதானே? அப்படிதானே? உண்மையிலே அந்த ஊதாரிகள் பின்னாடி கொஞ்சம் ஊதாரிகள். இந்த ஊதாரிகளினால் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு நிறுவனமோ, எந்த ஒரு தொழில் வளர்ச்சியோ ஒன்றுமே நடக்க விடுவதில்லை. அது வரப்போவதும் இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு. உதாரணமா சொல்ல போனா, நம்ம மாவட்டத்துல என்ன குறை? வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க கூடாது. இந்த இளைஞர்களை எல்லாம் எப்படி ஆகணும்? அவங்களுக்கு அது என்ன சொல்றாங்களே, மூலச்செலவை பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வேலைக்கு போக கூடாது. மூலச்செலவை பண்றதுக்காக சில கூட்டங்கள் மூலச்செலவை பண்ணி அவர்களை எல்லாம் தவறான பாதையிலே பரப்பி குமரி மாவட்டத்திலிருந்தே அழிவை உருவாக்கி தமிழ்நாட்டை அழித்து அடுத்து கடைசியில எல்லா மாநிலத்தை அழித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் யாருன்னா சீனாவுக்கு இருக்கு. இது நீங்க சும்மா சிரிக்க கூடாது, யாருமே காமெடியா எடுக்க கூடாது, சீரியஸா எடுக்கணும். இதுதான் உண்மை, வரலாறு. அவ்வளவு விஷயத்தையும் பரப்பக்கூடிய அண்டை நாடான சீனாவிலிருந்து கடல் வழி, கப்பல் வழி, உண்மையிலே நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். கப்பல் வழி பணங்கள் வருது, கடல் வழி பல்லாயிரம் கோடிகள் கடல் வழி வருது. கடல் வழி ஒவ்வொரு நிறுவனங்களா பிரிச்சு கொடுக்குறாங்க. இங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் இப்படி விழிஞ்சம் துறைமுகம் குளத்தில் அழகா அந்த துறைமுகத்தை நீங்க வர விடாதீங்க. நீங்க வர விட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாவட்டத்துல அழிஞ்சிருவோம், மாவட்டம் தவிடுபடி ஆயிரும், மக்கள் எல்லாம் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பொருளையை உருவாக்கி இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த துறைமுகத்துக்கு எதிராக பல இந்த ஊதாரிகள், அரசியல் ஊதாரிகள் போராடி பணத்தை வாங்கி கொண்டு போராடி அதை எங்க பண்ணா கேரளத்துக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு கேரளாவில் என்ன குழப்பம் இருக்கு சொல்லுங்க? என்ன போறாங்க? என்ன நடக்கு? தவறா நடக்கா? இல்ல நிறைய நோய் வருதா? இல்ல வேற ஏதாவது? பாருங்க, நீங்க விழிஞ்சத்துல போய் பாருங்க, ஒரு 6 மணிக்கெல்லாம் போய் பாருங்க. விழிஞ்ச துறைமுகம் எப்படி கிலோமீட்டர் அளவுல அப்படி மின்னும், அப்படி ஜம்முன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அழகா அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, லட்சக்கணக்கில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த முதல்வர் அதை வரவேற்றாரு. உண்மையான ஒரு முதல்வர், கேரளா முதல்வர் என்ன பண்ணாரு? விழிஞ்சத்துக்கு வாங்க, வருக வருக, துறைமுகமே வருக வருக அப்படின்னு வரவேற்று இன்னைக்கு அந்த துறைமுகத்தை வச்சு லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு பெரிய. ஆனா கௌரங்கட்ட படிச்ச முட்டாள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறான். இங்க நாங்க விரட்டிட்டோம், விரட்டிட்டோம், பல கோடி அங்க பின்னாடி கப்பல்ல, கப்பல் அங்க உள்ள சில நிறுவனங்கள் இருக்கு கடல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு இந்த ஊதாரி அரசியல்வாதிகள் இன்னும் நிறைய பேர் போராட வராங்க. பணம் பெற்றுக்கொண்டு, நாங்கள் பணம் பெறவில்லை, பணம் வாங்கவில்லை, எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா நிறுவனமும் வேண்டும், எல்லா கம்பெனிகளும் வேண்டும், மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக வேண்டும். அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த போராட்டம். இன்னைக்கு ஐஆர்எல் நிறுவனத்தை பாருங்க, மணால குறித்து இன்னைக்கு ஐஆர்எல் இல்ல நேற்றைக்கு 50 வருஷத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல ஐஆர்எல் கம்பெனி இருக்கு. அன்னைக்கு நீ எங்க போன? வளர்ச்சி ஐஆர்எல் கம்பெனியுடைய வளர்ச்சி பிடிக்காம வெளிய நாடுகளின் சரி தூண்டுதலால இங்க அடுத்த போராட்டம். இப்படி ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால ஒரு நிறுவனத்தை அரசு அமைக்குதுன்னா அரசு என்ன பண்ணுவான்? இது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் வேணும், விழிப்புணர்வு வேணும். ஒரு நிறுவனத்தை அரசு கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைக்குதுன்னா மத்திய மாநில அரசு ஆய்வு செய்வான். முதல்ல ஆய்வு செய்வி இந்த நிறுவனத்தினால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்ல அந்த பகுதிகளுக்கு பாதிப்பு இருக்கா என்பதை பார்த்துதான் ஒரு நிறுவனத்தை உருவாக்க என்பதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கட்சிக்கார தலைவர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு போராட முன் வர வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த நிறுவனத்தை அனுமதிப்பாங்க. அப்படிதானே? இப்படிப்பட்ட சூழல்லையே இன்னைக்கு பாருங்க, 40 ஆண்டு காலமாக அங்க வேலை செய்யறாங்க. எனக்கு தெரிந்தவங்க இருக்காங்க ஐஆர்எல் கம்பெனில, மணல் கம்பெனில. அந்த கம்பெனில இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. யாருக்கு புற்றுநோய் யாருக்கு கேன்சர் இதை யோசிக்க மாட்டீங்களா? யாருமே இதை யோசிக்க மாட்டீங்க. அங்க மணல் தோண்டுனா நமக்கு கதிர் வீச்சுனால புற்றுநோய் வருது, கேன்சர் விடாதீங்க. அப்படி ஒரு டீம். மக்கள் 5 சென்ட் நிலத்தை கொடுக்குறான். 5 சென்ட் நிலத்தை கொடுத்து 1 கோடி ரூபாய் வாங்குறான். எப்படி 5 சென்ட் நிலத்தை கொடுக்குறான் மண் நெடுன்னு
அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்ன, அந்த ஊதாரிகளுக்கு வெளியில சுத்துறாங்களா ஊதாரி, இந்த ஊதாரி கூட்டத்துக்கு தான் பிரச்சனை. 5 சென்ட் நிலத்தை கொடுத்தா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க, நிலத்தை கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, 1 டன் மணலை எடுத்துட்டு போறான்னா அதுல 1 கிலோவோ 2 கிலோவோ ஒரு தாது மணல் இருக்கு இல்லையா? அந்த தாதுக்களை பிரித்து எடுத்து அதே மணலை அதே இடத்துல கொண்டுடுறான். பாருங்க, 1 டன் எடுக்கிறான், ஒரு 5 கிலோ அதுல இருக்க அந்த கதிர்வீச்சை எடுக்கிறான். அந்த அதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சை எடுத்துட்டு அதே மணலை கொண்டு திருப்பி அதே இடத்துல கொண்டுறான். இதுதான் உண்மையான நிலவரம். இல்லைன்னு சொல்லுங்க, யாராவது உண்மையை பேச வரீங்களா? நீங்க இல்லைன்னா எல்லா கட்சிக்காரங்க வாங்க, எனக்கு இயக்கத்துல இருந்து இந்த கொள்கை பேர் கொஞ்சம் அமரன் அவர்களை நான் விடுறேன். நீங்க 10 பேர் நீங்க விவாதத்துக்கு வாங்க. நம்ம கட்சியில இருந்து அமரன் கொள்கை பேர் கொஞ்சம் அமரன் நான் மட்டும் விடுறேன், ஒற்ற ஆளா விடுறேன். அதுக்கு அவர் சொல்றதுக்கு பதில் சொல்ல தயார்னா விவாதத்துக்கு ரெடி. நீங்க வேணா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம், தொடர்பு பண்ணலாம். எந்த அரசியல் தலைவரான ஆதாரபூர்வம் வரணும், நாங்களும் ஆதாரபூர்வமா வரோம். இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காக தான் எங்களோட போராட்டம். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், மக்கள் தூங்கக்கூடாது, எந்த கட்சி சொல்றதையும் கேட்க கூடாது. அவன் ஆதாயத்துக்காக சொல்லுவான், அவன் வருமானத்துக்காக சொல்லுவான், கோடிகளுக்காக சொல்லுவான். இதுக்கு நீங்க தலை குனிய கூடாது. உங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, உங்களுக்கு ஒரு விவரம் உண்டு. அந்த விவரத்தை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவரை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடன் வாருங்கள். பொதுமக்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்ல அரசியல் தலைவர்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ என்னுடன் வாருங்கள். நீங்கள் என்னுடன் வாருங்கள். ஐஆர்எல் நிறுவனத்திலே நான் உங்களுக்கு அவ்வளவு சுட்டி காட்டுகின்றேன், அதனுடைய ஆதாரப்பூர்வம் விளக்கி காட்டுகின்றேன். நான் தயார். அப்பேற்பட்ட சூழல்ல நான் அப்படிதான் வந்திருக்கேன். நானும் எல்லா விளக்கத்தோட தான் அது கம்பெனில என்ன நடக்கு, எது நடக்கு, நோய் வருதா, புற்றுநோய் வருதா, இல்ல வேற நோய்கள் வருதா என்பதை பார்த்து ஆராய்ந்து தான் நம்ம இந்த போராட்டத்தை வச்சிருக்கோம். இனிமே நம்ம எந்த நிறுவனத்தையும் வெளியே அனுப்பக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற எந்த ஒரு நிறுவனத்தையும் நாம் திருப்பி அனுப்புவதற்கு நம்ம முடியாது. அப்படி இனி நடக்கவே நடக்காது. ஒரே உள்ள நான் தூங்கிட்டோம். அந்த துறைமுகத்தை நாங்க விட்டது பெரிய தவறாக இப்ப நினைக்கிறோம் இல்லையா? மனித பாதுகாப்பு கழகம் உண்மையில வருத்தப்படுகின்றது. அன்னைக்கு நாங்க சாகும் வரை உண்ணாவிரதம், நீ கொண்டு போறதா இருந்தால் என்னுடைய படத்தை தாண்டி கொண்டு போன அன்றைக்கு நான் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நான் இருந்திருந்தேன்னா அந்த விழிஞ்சன் துறைமுகம் கட்டி போயிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த விழிஞ்சன் துறைமுகத்தை அனுப்பிட்டு அங்க எங்க சாகல, அங்க பிரச்சனை இல்ல, பட்டகம் இந்த குளத்துல பட்டகம் வருதுன்னு அப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம். கேரளாவில் ஒண்ணுமே நடக்கலையே, வருஷம் என்னாச்சு? இதை கேட்கறது ஏதாவது ஊதாரிப்பா ஒருத்தன் இருக்கானா? யாராவது கட்சியில இருக்கீங்களா? கேட்டுட்டு ஒரு பயம் கூட கிடையாது. பொதுமக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை ஏமாத்துறதுக்காக அவனுக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மளை அழைப்பான். இதான் உண்மை. அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த துறைமுகம் போச்சு. 2வது, ஒரு விமான நிலையத்துக்காக முதல்ல குரல் கொடுத்தது மனித பாதுகாப்பு கழகம், அப்படித்தானே? மனித பாதுகாப்பு கழகம் முதல்ல இப்படி ஒரு உண்டு விமான நிலையங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறத சொன்னதே நான் தான், நாங்க தான். அதுக்கு ஆதாரமே இருக்கு, இந்த பத்திரிகை நிறுவனே சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமே தான் ஒவ்வொரு கட்சிகளும் வேணும்னு சொன்னாங்க. ஆனா அதையும் வருதுன்னு சொல்லி இங்க உள்ள முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் சொத்துக்கள் அங்க போகுதுன்னு சொல்லி எங்க தென் தாமரைக்குளம் பகுதியில் அவங்களுடைய சொத்துக்கள் கொஞ்சம் போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த விமான நிலையத்தை கிடப்பில் போடுறான். ஆனால் அவங்களுடைய சொத்துக்கள் மட்டும் போகவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விமான நிலையம் வந்திருக்கும். பாருங்க, முன்னாள் எம்பியை பாருங்க, இன்னாள் எம்பியை பாருங்க. இவன் எல்லாம் உங்களுக்கு சேவை செய்வான், இவன் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வான். முதல்ல உங்களுக்கு முட்டாளா இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நீ பெரிய கோடீஸ்வரன், 10,000 கோடிகளை வச்சுட்டு நீ எம்பிக்கு நிக்கிறேன்னா நீ எதுக்கு நிக்கிற? குறைக்கிற பணம் இல்லையா, இல்ல சொத்து இல்லையா, இல்ல பேக்ரவுண்ட் இல்லையா? நீ எதுக்கு எம்பிக்கு நிக்கிறேன்னு? எங்களுக்கு சேவை செய்யவா? நீ எம்பிக்கு நிக்காமலே உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு எங்களுக்கு சேவை செய்யலாமே இல்லையா? அதுக்கு உனக்கு மனசு இல்லையே. நீ எம்பிக்கு எதுக்கு நிக்கிறேன்னா உன் சொத்தை பாதுகாக்கணும், உன் பணத்தை பாதுகாக்கணும், நீ ஏமாத்துற பணத்தை பாதுகாக்கணும், நீ ஏமாத்துற சொத்தை பாதுகாக்கணும். இதுக்கு முன்னாள் எம்பியும் அப்படிதான், இன்னாள் எம்பியும் அப்படிதான். இதுக்கு அந்த ஒளிமறைவு இல்லை. இல்லைன்னா உண்மை இல்லைன்னு வரட்டு போமா, ஆதாரம் நான் கொடுக்குறேன். எங்கெல்லாம் சொத்து கிடக்கு, எங்கெல்லாம் ஃபேக்டரி வச்சா, எங்கெல்லாம் கற்கோரி வச்சிருக்கான் நான் காட்டுறேன். திருநெல்வேலியில கற்கோரி இல்லையா? இங்க என்ன பண்ணா 30 ஆண்டுல விட்டு போராட்டம் அங்க ஓடுது, பின்னணியில கற்கோரி ஓடுது. ஆமா, அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு, இங்க அடவு. நீ எல்லாம் படிச்சு, நீ எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சீரடிச்சு அவன் சொல்லதை கேட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் சிங்கள செலவு பண்ணி நாசாக்கி கொண்டிருக்காங்க. இப்பேற்பட்ட சூழலில் ஏதையும் நீ வரவிடவில்லைன்னு சொன்ன சரி, அது விமான நிலையத்தையும் தூக்கி தூர போட்டான். ஒரு விளையாட்டு மைதானம் வருதுன்னு சொன்னாங்க.
ஆமா, அது ஒரு விளையாட்டு மைதானம் வருதுன்னு சொல்லி அதையும் நாங்க ஆசைப்பட்டோம். சரி வரட்டும், அதாவது வரட்டும். எல்லாமே தீர்த்தா, எல்லாமே எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் தீர்த்தியா பணத்தை வேண்டிட்டு இனி அதாவது வரட்டும்ங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதையும் கோட்டை விட்டுட்டீங்க. அதையும் விட்டுட்டு இப்ப என்ன, இனி அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உண்மையிலேயே நான் சொல்றேன், இப்ப இங்க எங்க இருந்தாலும் சரி சிஐடி ரிப்போர்ட் கரெக்டா கொடுங்க. சிஐடி ரிப்போர்ட்டை கரெக்டா கொடுங்க. சீனா அண்டை நாட்டில இருந்து பணங்களை பெற்றுக் கொண்டு குமரி மாவட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக விசாரணை தேவை. மனித பாதுகாப்பு கழகம் சார்பிலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அண்டை நாடுகளில் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் நடத்துவோம். மக்களை ஒரு பயத்தை உருவாக்குகின்றார்கள். பொதுமக்களிடத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயத்தை தீர்த்து அவர்களுக்கு அதுதான் கொடிய நோய். பயத்தை பரப்பி கொண்டிருப்பதுதான் கொடிய நோய். அதுதான் கேன்சர், அதுதான் புற்றுநோய். ஆனால் மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள், நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடுக்கத்தினாலே அவங்களை சாகடிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள். உடனடியாக அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களை பயமுறுத்துகின்றவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட மனித பாதுகாப்பு கழகம் போராட்டத்தில் இறங்கும். உடனடியாக சிஐடி ரிப்போர்ட்டா ஒழுங்கா கொடுங்க, கரெக்டா கொடுங்க. இது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இங்கு வருகின்ற எந்த நிறுவனத்தையும் நாங்கள் இங்கு விரட்ட மாட்டோம். இனி வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாரா இல்லை. எந்த நிறுவனம் வந்தாலும் எங்களுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லையா? இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் ஐஆர்எல் நிறுவனத்தை இனி விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. நாங்கள் முடித்துக் கொண்டோம், கொஞ்சம் தூங்கிட்டோம், துறைமுகம் போயிட்டு இப்ப விழித்துக் கொண்டோம். இது ஐஆர்எல் நீ போக கூடாது. நான் தமிழர் பேசுறான் பாத்தீங்களா, வாயை கிழிச்சு வச்சு பேசுவான். ஆடி என்ன பேச்சு, என்ன பேசுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாம் அவன் நல்லவன் கிடையாது. பேச தெரிஞ்சவன் எல்லாம் நல்லவரும் கிடையாது. பேச தெரியாதவன் நல்லவன் இருக்கான் நிறைய. இதை முதல்ல புரிந்து கொண்டு எல்லாம் தெளிவா முதல்ல அந்த நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டு நிறுவனத்தை போய் பாருங்க. இல்லைன்னா நீங்க என்னோட வாருங்க, நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். அதை என்னென்ன உங்களுக்கு எல்லா விளக்கங்களையும் தர தயாரா இருக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த கட்சிக்கு முன்னாலும் போகாதீங்க. முட்டாள்தனமா போய் நீங்களே உங்க ஃபேமிலி வருங்காலத்தை அடிச்சுக்கிடாதீங்க. உங்க தலைமுறையை அழிக்காதீங்க. வேலை வாய்ப்பு இது கிடைக்காது. இவனெல்லாம் உங்களுக்கு மூலச்செலவு பண்ணி நக்சலைட்டை உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு இங்க இளைஞர்களை மூலச்செலவு பண்ணி நக்சலைட்டாக உருவாக்கி நாடை அழிக்க திட்டம் போடுகின்றார்கள். இதுதான் உண்மை. இது குமரி மாவட்டத்திலிருந்து தொடங்குது, கடற்கரையிலிருந்து தொடங்குது. தெளிவா இருங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. பாதிப்பை உருவாக்குறாங்க. நோய் வரல, ஆனா நோய் வர்றது போல பயமுறுத்தி அவங்களுக்கு உண்மையிலேயே நோய் வந்துருது. இப்படிப்பட்ட சூழல்ல இதுல யார் யார் பொய் புரளிகளை பரப்புறாங்களோ, எந்த அரசியல் தலைவர்கள் பரப்புறாங்களோ அவர்கள் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய மாவட்டத்தினுடைய எஸ்பி இருக்கிறாரு, நல்ல ஒரு மனிதர், அருமையான மனிதர், நியாயமானவர், படித்தவர், பண்பானவர். அவர் ஒரு நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தவறா பரப்புவது நிச்சயமாக நடவடிக்கை தேவை என்பதை கூறி, இந்த ஐஆர்எல் நிறுவனத்தில் எந்த தவறும் இல்லை, மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 40 ஆண்டுகளாக வேலை செய்கின்றவர்களுக்கு ஏன் இது புற்றுநோய் வரல அப்படிங்கிற சூழலை நாங்கள் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு அந்த நிறுவனம் செயல்பட வேண்டும். தொடர்ந்து அரசு இன்னும் பல ஆண்டுகள் அந்த நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் மீது போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம். போராட்டம் மீது போராட்டம், மனித பாதுகாப்பு கழகத்தின் போராட்டம். மத்திய அரசு, மாநில அரசு தாகுமணல் எடுக்க தொடர்ந்து அனுமதி வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு இல்லை இல்லை, தாகுமணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை. இல்லை இல்லை, தாகுமணல் கனிம திட்டத்தால் கதிர்வீச்சு இல்லை. கொடுத்திடு கொடுத்திடு, இளைஞர்களை